ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நண்பர் ஒருவர் வந்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் கிராமர் நடத்துங்கன்னு கேட்டிருந்தாரு. ரொம்ப நன்றி நண்பரே. இந்த கிராமர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக பிகினிங்கில் நான் சொல்கிறது பிகினிங், நாட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ். பிகினிங்கில் டீச்சிங் கரியர் எடுத்து வந்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் ரிப்போர்ட்டிங் டயலாக், ஒரு டயலாக் கொடுத்து ரிப்போர்ட்டிங் பண்ணு, அதை ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை வச்சு தான் அந்த டீச்சர் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு, எந்த அளவுக்கு அவங்களுடைய கேலிபர் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல தான் கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. அதனால இது முக்கியமான கிராமர். இதை வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக பண்ண முடியாது, ஸோ லென்த்தி வீடியோ தான் பண்ண முடியும். அதனால கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கவனிக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்போ டைரக்ட் ஸ்பீச். ஸ்பீச்னா என்னது? நம்ம பேசக்கூடிய பேச்சு. பேச்சுங்கிற அந்த தமிழ் வார்த்தையிலேருந்து தான் இந்த ஸ்பீச் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை வந்திருக்குங்க. சரிங்களா? நிறைய தமிழ் வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கடன் வாங்கியிருக்காங்க, பாரோடு. ஓகே, சரி. இப்போ டைரக்ட் ஸ்பீச்னா என்ன? எடுத்த உடனே இன்டர்வியூல கொஸ்டின் கேட்பாங்க, வாட் இஸ் எ டைரக்ட் ஸ்பீச், கிவ் த டெஃபினிஷன் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ டைரக்ட் ஸ்பீச்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, என்ன அப்படின்னா, கோட்டிங் த ஆக்சுவல் வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர் இஸ் கால்டு டைரக்ட் ஸ்பீச். அதாவது ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க மூணாவது ஒரு ஆளு அல்லது அவனே லிசனர் இருக்கிறான் இல்லையா, அவன் கேட்டுட்டு ஒருத்தர் பேசின வார்த்தைகளை கொண்டு போய் அப்படியே இன்னொரு இடத்துல சொன்னாங்கன்னா அது டைரக்ட் ஸ்பீச். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு வாத்தியார் திட்டுறாரு, டே நீ இப்படி கிளாஸை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன்னா நீ நல்ல மார்க் வாங்க மாட்ட அப்படின்னு சொல்றாரு. இந்த டைலாக அப்படியே அந்த பையன் வீட்டுக்கு போறான், பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, என்னடா சோகமா இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டா, எங்க சார் சொன்னாரு நீ இப்படியே இருந்தேன்னா நீ நல்ல மார்க் வாங்க மாட்டேன்னு சொன்னாரு. அந்த சொன்ன வார்த்தைகளை அப்படியே கொண்டு போய் சொல்றான் பாத்தீங்களா, அதுதான் டைரக்ட் ஸ்பீச். அதுதான் இங்கிலீஷ்ல டெஃபினிஷன் எப்படி சொல்லணும்னா, கோட்டிங் த ஆக்சுவல் வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அந்த ஆக்சுவல் வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கரை நம்ம மென்ஷன் பண்றதுக்கு கொட்டேஷன் மார்க்ஸ் யூஸ் பண்றோம். சரிங்களா? அப்படி கொட்டேஷன் மார்க்ஸ் யூஸ் பண்றோம். இந்த கொட்டேஷன்னாவே என்னது? கோட், அந்த கோட்டிங் த ஆக்சுவல் வேர்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்காக தான் கொட்டேஷன் யூஸ் பண்றோம். அடுத்தது இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்னன்னு பார்ப்போம். அதான் ஒருத்தருக்கு பேசுனதை கொண்டு போய் இப்போ அதுவே தான் சொந்தமா ரிப்போர்ட் பண்றான்னா அது எப்படி பண்ணியிருப்பான்? அவனுடைய சொந்த வார்த்தைகளை போட்டு நான் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா நான் நல்ல மார்க் வாங்க மாட்டேன்னு சார் சொன்னாரு அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவர் சொன்ன ஆக்சுவல் வேர்டு நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ நல்ல மார்க் வாங்க மாட்டேன். ஆனா அவனா போய் அதை ரிப்போர்ட் பண்ணும் பொழுது எப்படி ரிப்போர்ட் பண்றான்? மாத்தி சொல்றான் இல்லையா? சோ அந்த சேஞ்சஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு இன்னொன்னு என்னது? ரிப்போர்ட். ஓகேங்களா? இது ஒரு ரிப்போர்ட். ஓகே, ஒரு செய்தி. அதைத்தான் நம்ம வந்து ரிப்போர்ட் அல்லது இப்போ ரிப்போர்ட்டர்னா யாரு? செய்தியாளர் தானே. ஸ்டேட்மெண்ட்னாலும் செய்தி தானே. ஸோ இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த நம்ம இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் நீங்க பார்த்தாச்சு. வாட் இஸ் டைரக்ட் ஸ்பீச், வாட் இஸ் இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போ நம்ம சில டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம், எப்படி டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாத்துறது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல பேசிக் திங்ஸ் தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்? ஒரு வாக்கியத்தின் வகைகள் என்ன? என்னென்ன வாக்கியங்கள் இருக்கு? ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸ்டேட்மெண்ட்னா செய்தி வாக்கியம். அடுத்தது வந்து இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா கேள்வி வாக்கியம். சரிங்களா? அதை கொஸ்டின் சொல்றோம்ல, இன்ட்ராகேட்டிவ். அடுத்தது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் அப்படின்னா கட்டளை வாக்கியம். சரிங்களா? அடுத்தது வந்து எக்ஸ்கிளாமேட்டரி. எக்ஸ்கிளாமேட்டரி அப்படின்னா ஆச்சரிய வாக்கியம். இந்த 4 தாங்க இருக்கு. இந்த 4 வாக்கியங்களுடைய அமைப்பு தெரிஞ்சிருந்தாவே இதை நம்ம ஈஸியா நம்ம வந்து பண்ணலாம். ஸோ நான் ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல தனித்தனியா ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் எப்படி டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாத்துறது, அடுத்தது இன்ட்ராகேட்டிவ்க்கு எப்படி மாத்துறது, சரி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இன்டைரக்டுக்கு மாத்துறது, அதே மாதிரி எல்லா இம்பரேட்டிவ், எக்ஸ்கிளாமேட்டரி அதை தனித்தனி வீடியோவை நான் போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸை டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்க்கு எப்படி மாத்துறது அதை மட்டும் நீங்க பாருங்க. சரி, இங்க பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ராஜா செட்டு ராணி. ஓகேங்களா? ராஜா செட்டு ராணி, ஐ வில்
take you to cinema tomorrow வச்சுக்கலாம். சரிங்களா? tomorrow. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. ராஜா said to ராணி comma inverted commas I will take you to cinema tomorrow. ராஜா ராணி கிட்ட நான் நாளைக்கு உன்னை சினிமாக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு இருக்கான். சரிங்களா? இப்ப பாருங்க, இங்க இந்த ராஜா அப்படிங்கிறது ஸ்பீக்கர். யாரு பேசுறாங்களோ அவங்கள ஸ்பீக்கர்னு சொல்றோம். இதை கவனிக்கிறது யாரு? ராணி. இது வந்து லிசனர். இந்த செட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப். சரிங்களா? ரிப்போர்ட்டிங் வேர்ப்னு நம்ம சொல்றோம். ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்ன சொல்லியிருக்கான்? ஐ வில் டேக் யூ டு சினிமா டுமாரோ. இப்போ பாருங்க, இந்த கமா, இந்த இன்வெர்டட் கமாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த இன்வெர்டட் கமாஸ் அதாவது கொட்டேஷன் மார்க்ஸ் எதுக்கு அப்படின்னா கோட்டிங் த ஆக்சுவல் வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர். இவன் சொன்ன வார்த்தையை அப்படியே நாம எழுதியிருக்கோம், அதனால தான் அந்த கொட்டேஷனுக்குள்ள எழுதியிருக்கோம். சில ரூல்ஸ் நம்ம வந்து இதுக்கு ஃபாலோ பண்ணணும். என்ன ரூல் அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருக்கு பாத்தீங்களா, செட்டு இருக்கு பாத்தீங்களா, இதை பாருங்க. முதல்ல இதை ரிப்போர்ட்டிங் வேர்ப். இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கொட்டேஷன் மார்க்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து வாட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்? இது வந்து ஆக்சுவலா ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, சப்ஜெக்ட்ல தொடங்கி இருக்கும். இந்த பாருங்க, வில் டேக் அப்படிங்கிறது வேர்ப். சரிங்களா? வேர்ப். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்னா சப்ஜெக்ட்ல தொடங்கி ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சிருந்ததுன்னா அது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். இதே கொஸ்டின்ல முடிஞ்சதுன்னா அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். அதே ஆச்சரிய குறியில முடிஞ்சதுன்னா அது இம்பரேட்டிவ், சாரி, எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். ஓகே. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா மெயின் வேர்ப்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். கோ, டோன்ட் கம் அப்படின்னு ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்ம இதை வந்து பார்ப்போம், அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் பாருங்க. சரி, இப்போ இந்த கொட்டேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய வேர்ட்ஸை தான் நாம என்ன பண்றோம்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்த போறோம். சரி, இப்போ இங்க பாருங்க, செட்டு இருக்கா, இது என்ன டென்ஸ்ல இருக்கு? பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இங்க பாருங்க, சே, செட், செட். ஓகேங்களா? சே, செட், செட். இங்க இந்த செட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், இந்த செட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பா பின்னாடி லிசனர் இருக்கும். சரிங்களா? லிசனர் இல்லாத பட்சத்துல வெறும் செட்டுன்னு முடிஞ்சிருக்கும். இங்க லிசனர் இருக்கிறனால தான் இங்க செட்டுன்னு இருக்கு. இப்போ முதல்ல நம்ம வந்து இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை மாத்தணும். அது எதை பொறுத்து மாத்தணும் அப்படின்னா, இந்த உள்ளுக்குள்ள கூடிய சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு அப்படின்னா எப்படி மாத்தணும் பாருங்க. அந்த செட்டு எடுத்துட்டு டோல்டு யூஸ் பண்ணணும். நான் டோல்டு யூஸ் பண்ணா கண்டிப்பா லிசனர் வரும்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த செட்டுக்கு பதிலாக டோல்டு யூஸ் பண்றீங்க. செட்டு, சாரி, ராஜா டோல்டு ராணி. இப்போ இந்த கமா இன்வெர்டட் கமாஸை எடுத்துட்டு ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் கன்ஜங்ஷன் என்ன அப்படின்னா தட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்க்கு கன்ஜங்ஷன் தட். தட். இப்போ இந்த ஐ இருக்குயா, இந்த கமா இன்வெர்டட் கமாஸ்க்கு அடுத்தது உள்ளுக்குள்ள கூடிய எல்லா ப்ரோனவுன்ஸையும், ப்ரோனவுன்ஸ்னா என்ன? the words which are used instead of nouns, அதான் ப்ரோனவுன்ஸ். சரிங்களா? இப்போ இந்த ப்ரோனவுன் மாத்தணும். இங்க ஒரு ப்ரோனவுன் இருக்கு, இங்க ஒரு ப்ரோனவுன் இருக்கு. இதை வந்து நம்ம மாத்தணும். இந்த ஐ அப்படிங்கிறது யாரை குறிக்குது? ராஜாவை குறிக்குது. ராஜா தானே சொன்னா நாளைக்கு நான் உன்னை சினிமாக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப இந்த ஐக்கு இந்த ராஜாவை குறிக்குது. அந்த ராஜாவுக்கு பொருத்தமான ப்ரோனவுன் என்ன? ஹி. இப்போ இங்க சென்டென்ஸ் ராஜான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால இங்க மறுபடியும் ராஜா டோல்ட் ராணி தட் ராஜா அப்படின்னு ரிப்பீட் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் ப்ரோனவுன் யூஸ் பண்ணிக்கிறோம், ஹி. ஹி. அடுத்தது என்ன ரூல்னா, ப்ரோனவுன் மாத்திட்டீங்களா, அடுத்தது டென்ஸ் மாத்தணும். டென்ஸ் மாத்துறதுக்கு இப்ப வில் டேக்ன்னு இருக்கா, வில் டேக்ன்னு இருக்கா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி என்ன ஆக்சிலரி வெர்ப் வருதோ அதை நீங்க பாஸ்ட் டென்ஸ்க்கு மாத்துறீங்க, வுட்னு மாத்துறீங்க. மாத்திட்டு இதையும் நீங்க வந்து டென்ஸ் மாத்த கூடாது. இங்க ஆக்சிலரி வெர்ப் மாத்திட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். ஓகே, இங்க டேக் எப்படி எழுதிக்கிறீங்க, டேக், வுட் டேக். இந்த யூ யாரை குறிக்குது? ராணி குறிக்குது. அப்ப ராணிக்கு பொருத்தமான இப்ப இந்த டேக்கு பின்னாடி ஒரு ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். அப்ப என்ன வரும்? ஹெர் வரும் இல்லையா? டேக் ஹெர். அடுத்து என்னது? டு சினிமா, சினிமா.
இப்போ இங்க பாருங்க, இந்த டுமாரோ அப்படிங்கிறத வந்துட்டு அப்படிங்க டுமாரோன்னு எழுதக்கூடாது. இந்த டுமாரோவை இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதும்போது த நெக்ஸ்ட் டே அப்படின்னு மாத்தணும். ஓகே, த நெக்ஸ்ட் டே, அவ்வளவுதாங்க. இப்போ இதுக்கு என்ன மீனிங் வந்திருக்கு அப்படின்னா, ராஜா ராணி கிட்ட அடுத்த நாள், பாருங்க, அடுத்த நாள் அவளை சினிமாவுக்கு கூட்டிட்டு போவேன் என்று சொன்னான் அப்படின்னு இருக்கு. சார் இங்க ஏன் சார் நெக்ஸ்ட் டே வருது, டுமாரோ எடுத்துட்டு ஏன் சார் நெக்ஸ்ட் டே வருது அப்படின்னா, இப்ப இந்த டுமாரோங்கிறது வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 10ஆம் தேதி பேசியிருக்கான்னு வச்சுக்கலாம். ஜூலை 10ஆம் தேதி பேசியிருக்கிறான், இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்கான். நம்ம இன்னைக்கு வந்து ஜூலை 27, சரிங்களா? அன்னைக்கு ஏற்கனவே பாஸ்ட்ல நடந்துருச்சு, நடந்து முடிஞ்சதை நம்ம இப்ப சொல்றோம்னு வச்சுக்கலாம். ராஜா ராணி கிட்ட நாளைக்கு சினிமாவுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அவளை அப்படின்னா என்ன ஆயிரும், நாளைக்கு 28ஆம் தேதி, இன்னைக்கு 27, நாளைக்குங்கிறது 28ஆம் தேதி குறிக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்காக அடுத்த நாள் அவன் பேசினான் இல்லையா, அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு நம்ம இங்க இந்த நெக்ஸ்ட் டேன்னு மாத்தணும், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இந்த டுமாரோங்கிறது வேற என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம், இந்த டுமாரோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இத நாம அட்ஜங்க்ட் அப்படின்னு சொல்றோம். அட்ஜங்க்ட்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, அட்வர்ப். சரிங்களா? இங்க பாருங்க, அட்ஜங்க்ட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, அட்வர்ப். அட்வர்ப் ஆஃப் டைம் சொல்லுவோம், டைமை குறிச்சா அது வந்து அட்ஜங்க்ட், பிளேஸ குறிச்சா அதுக்கு பேர் அட்ஜங்க்ட், ரீசன், ரீசனை சொன்னா அதுக்கு பேரு அட்ஜங்க்ட். சரிங்களா? அடுத்தது மேனர், மேனர், ஹவு. ஓகே, ஹவு. அப்ப டைம்னா வந்து வென், பிளேஸ்னா வேர், ரீசன்னா ஒய், மேனர்னா ஹவு. அப்போ வென், வேர், ஒய், ஹவு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்க்கு எந்த ஒரு வேர்டு ஒரு சென்டென்ஸ்ல பதில் தருதோ அதெல்லாம் வந்து அட்ஜங்க்ட். அப்ப இந்த மாதிரி டுமாரோங்கிற மாதிரி நிறைய அட்ஜங்க்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னா பாருங்க, திஸ்னா தட்னு மாத்தணும், டுடேனா தட் டேன்னு மாத்தணும். ஓகே, டுநைட்னா லாஸ்ட் நைட்னு மாத்தணும், டுமாரோனா த நெக்ஸ்ட் டே அப்படின்னு மாத்தணும், பிஃபோர்னா எகோன்னு மாத்தணும், ஹியர்னா தேர்னு மாத்தணும், ஹென்ஸ்னா தென்ஸ்னு மாத்தணும். ஓகே, இந்த மாதிரியான சோனா தஸ்ன்னு மாத்தணும். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் அட்ஜங்க்ட்ஸ் எல்லாம் வந்து டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட்க்கு மாத்தணும் அப்படின்னா இதை மாதிரி மாத்தணும். ஓகேங்களா? சோ இன்டைரக்ட்ங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இங்க இதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் இருக்கிறதுனால அப்படியே நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாத்திட்டோம். அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல அப்படியே கொஸ்டினாவே எழுதக்கூடாது, அதையும் ஸ்டேட்மெண்ட்டா தான் மாத்தணும். ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை எப்படி டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாத்துறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல நான் டீச் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.